வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கரிமச் சேர்மத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு லாசிகன்ஸ் வடிசாரை பயன்படுத்தி நைட்ரஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த லாசிகன்ஸ் வடிசாரோடு என்ன சேர்க்கணும்னா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்குறோம். அப்படி ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபெரஸ் சல்ஃபேட் நீங்கள் சேர்த்திங்க, அதை சேர்த்துட்டு HCl சேர்த்திங்க அப்படின்னா ப்ரஷ்யன் நீல நிறம் அல்லது பச்சை நிறம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெர்ரிக் ஃபெரோசைனைடு Fe4FeCN6 த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரஷ்யன் நீலம் அல்லது பச்சை நிறம். நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரஷ்யன் நீல நிறம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும். சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாசிகன்ஸ் வடிசாரில் சோடியம் இருக்குது. அப்புறம் அந்த கரிமச் சேர்மத்தில் இருக்கிற கார்பன், அந்த கரிமச் சேர்மத்தில் இருக்கிற நைட்ரஜன்லாம் சேர்ந்து சோடியம் சைனைடாக மாறிக்கும். அப்போ லாசிகன்ஸ் வடிசாரில் இருக்கிற சோடியம், கரிமச் சேர்மத்தில் இருக்கிற கார்பன், அப்புறம் நைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்து சோடியம் சைனைடாக மாறிடும். நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது சோடியத்துலேருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடோடு சேர்ந்து ஃபெரஸ் ஹைட்ராக்சைடாக மாறிக்கும். ஃபெரஸ் சல்ஃபேட் என்னவாக மாறிக்கும் அப்படின்னா ஃபெரஸ் ஹைட்ராக்சைடாக மாறிக்கும் அண்ட் சோடியம் சல்ஃபேட். அந்த ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு தான் சோடியம் சைனைடோடு சேரும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது Na4FeCN6 சோடியம் ஃபெரோசைனைடு. அந்த சோடியம் ஃபெரோசைனைடு HCl சேர்க்கறதால ஃபெரிக் குளோரைடு உருவாயிருக்கும். அப்போ அந்த சோடியம் ஃபெரோசைனைடு ஃபெரிக் குளோரைடோடு சேரும்போது தான் ஃபெரிக் ஃபெரோசைனைடு Fe4FeCN6 த்ரைஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த Fe4FeCN6 த்ரைஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரஷ்யன் நீலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிறம் மறையுது அப்படின்னா நம்ம HCl சேர்க்கலை அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் பாருங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லாசிகன்ஸ் வடிசாரில் இருக்கக்கூடிய சோடியம், அந்த கரிமச் சேர்மத்தில் இருக்க கார்பன், நைட்ரஜன் சேர்ந்து சோடியம் சைனைடாக மாறி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்துருந்தீங்க. அது சோடியம் ஹைட்ராக்சைடோடு சேர்ந்து, இது சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கேருந்து அப்படின்னா சோடியத்துலேருந்து, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறதோட சேர்ந்து ஃபெரஸ் ஹைட்ராக்சைடை உருவாக்கி, அந்த ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு மறுபடியும் சோடியம் சைனைடோடு சேர்ந்து Na4FeCN6 அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஃபெரோசைனைடை உருவாக்குது. அந்த சோடியம் ஃபெரோசைனைடு அப்படிங்கிறது ஃபெரிக் குளோரைடோடு சேர்ந்து ஃபெரிக் ஃபெரோசைனைடு Fe4FeCN6 த்ரைஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரஷ்யன் நீலம் அல்லது பச்சை நிற வீழ்பிடிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? இதை பார்த்துங்க.